மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 25ஆம் தேதி குத்தகை விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழக காவேரி விவசாய சங்கங்களில் மாநில ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக காவேரி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழகத்தில் கோவில்கள், அறக்கட்டளை, ஆதீனங்களுக்கு சொந்தமான நிலங்களை பல நூறு ஆண்டுகளாக குத்தகை சாகுபடி செய்து வரும் விவசாயிகளின் விளைநிலங்கள் அபகரிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆதீனங்கள், அறக்கட்டளைகளுக்கு சொந்தமான நிலங்கள் நீதிமன்றத்தில் கோவில் சொத்து என்ற பெயரில் வழங்கப்பட்ட தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு நிலங்களை ஏலம் விடுவதற்கு, விற்பனை செய்வதற்கும் அனுமதிக்க முடியாது. கோவில்களின் சொத்துக்களில் இருந்து பிரித்து எடுத்து குத்தகை விவசாயிகளின் விளைநிலங்கள் கோவில் சொத்துக்கள் என்ற பெயரில் ஏலம் மற்றும் விற்பனை செய்ய அனுமதிக்க கூடாது என்பதை தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு எடுத்து நீதிமன்றத்திற்கு தெரிவித்து விவசாயிகளின் குத்தக உரிமையை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான நிலங்கள் தமிழ்நாடு அரசு சிப்காட் அமைக்கிறோம் என்ற பெயரில் பல நூறு ஆண்டுகளாக சாகுபடி செய்து வரும் சிறு குறு விவசாயிகளின் விளைநிலங்களை அபகரிக்க எடுக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு முதல்வர் தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும். ஆதீனங்கள், அறக்கட்டளையை, கோவில் நிலங்களை விற்பனை செய்வதை தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு எடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை குத்தகைதாரர்களுக்கு வழங்க தமிழ்நாடு அரசு உரிய கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். பாரத பிரதமர் கிஷான் உதவி திட்டத்தில் ஆண்டிற்கு 6000 ரூபாய் பெற மத்திய அரசு கொடுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளால் தமிழகத்தில் 40% விவசாயிகள் கூட பயன்பெற முடியாத நிலை உள்ளது. பாரத பிரதமர் கிஷான் பயனாளிகள் பட்டியலை காண்பித்து அவர்களுக்கு தான் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றால் எந்த வகையிலும் தமிழ்நாடு விவசாயிகளை பாதுகாக்க முடியாது என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். எனவே இந்த கோரிக்கைகளை வழியில் வலியுறுத்தி பட்ஜெட் கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் வரும் மார்ச் 25ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குத்தகை விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அங்கு அறிவிக்கப்படும். எனவே தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை, ஆதீனங்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள் பேசி விவசாயிகளுக்கு உரிய குத்தகை பதிவை செய்து தர வேண்டும் என வலியுறுத்துகிறோம். அதற்கான போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளோம் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கோவில், அறக்கட்டளைகள், ஆதீனங்களுக்கு சொந்தமான நிலங்கள் 1000 ஆண்டு, 500 ஆண்டு, 100 ஆண்டுகளாக தொடர்ந்து குத்தகை சாகுபடி செய்து வருகிற விவசாயிகளுடைய விளைநிலங்கள் அபகரிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதீனங்கள், அறக்கட்டளைகளுக்கு சொந்தமான நிலங்களை நீதிமன்றங்களில் கோயில் சொத்து என்கிற பெயரால் வழங்கப்பட்ட தீர்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நிலங்களை ஏலம் விடுவதற்கும் விற்பனை செய்வதற்கும் அனுமதிக்க முடியாது. இதனை தமிழ்நாடு அரசு கோவில் சொத்துக்களிலிருந்து பிரித்து காட்டி குத்தகை விவசாயிகளுடைய விளைநிலங்கள் கோயில் சொத்துக்கள் என்கிற பெயரால் நீதிமன்றங்கள் ஏலம் விடுவதற்கோ விற்பனை செய்வதற்கோ அனுமதிக்க கூடாது என்பதை தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவெடுத்து நீதிமன்றத்துக்கு தெரிவித்து விவசாயிகளுடைய குத்தகை உரிமையை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான நிலங்கள் தமிழ்நாடு அரசு சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பெயரால் 100 ஆண்டு 200 ஆண்டுகளாக சாகுபடி செய்து வரக்கூடிய சிறு குறு விவசாயிகளுடைய விளைநிலங்களை அபகரிக்க எடுக்கிற நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும். ஆதீனங்கள், அறக்கட்டளைகள், கோவில் நிலங்களை விற்பனை செய்வதை தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு எடுத்து தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற அடையாள அட்டை குத்தகை சாகுபடியாளருக்கும் உடனடியாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு உரிய கொள்கை முடிவுகளை எடுக்க முன்வர வேண்டும். பாரத பிரதமர் கிசான் உதவி திட்டத்தில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் பெறுவதற்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழ்நாட்டில் 40% விவசாயிகள் கூட பயன்பெற முடியாத நிலை இருக்கிறது. இன்றைக்கு PM கிசான் திட்டத்தில் பயனாளிகள் பட்டியலை காண்பித்து அவர்களுக்குத்தான் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று சொன்னால் எந்த வகையிலும் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு இயலாது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் உணர வேண்டும். எனவே உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பட்ஜெட் கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் வருகிற மார்ச் 25ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆயிரக்கணக்கான தமிழ்நாடு முழுமையிலிருந்தும் குத்தகை விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள்.
அடுத்த கட்ட போராட்டத்தை அந்த உண்ணாவிரதத்தில் அறிவிப்பு செய்ய இருக்கிறோம். இந்த நிலையில் உடனடியாக தமிழ்நாடு அரசு, அறநிலையத்துறை, ஆதீனங்கள், அறக்கட்டளைகளுடைய நிர்வாகிகள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளுக்கு உரிய குத்தகை பதிவை செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.